Hello everyone. In this video, list methods in Python பத்தி பார்க்கலாம். So basically list அப்படிங்கிறது ஒரு collection data type. அதாவது multiple data elements நீங்க ஒரே ஒரு list variable, single variableல நீங்க store பண்ணிக்கலாம். So multiple data elements பார்த்தீங்கன்னா வேற data types இருக்கலாம். அதாவது integer, string அந்த மாதிரி நீங்க different mixed type of elements நீங்க ஒரே collection, அதாவது ஒரே single listல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி லிஸ்ட்டுங்கிறது மியூட்டபிள். அதாவது நீங்க வந்து லிஸ்ட்டை ஒன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் இட். ஸோ நவ் லெட் அஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். நான் ஒரு லிஸ்ட் இங்கே கிரியேட் பண்றேன். யூ ஹேவ் டு கிரியேட் லிஸ்ட் இன் ஸ்கொயர் பிராக்கெட். ஸோ நான் லிஸ்ட் 1 அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன் லிஸ்ட்டை ஸ்டோர் பண்றதுக்கு. ஸ்கொயர் பிராக்கெட்ல ஐ எம் கோயிங் டு ஸ்டோர் த ஸ்ட்ரிங்ஸ். சேம் டைப் ஆஃப் டேட்டா தான் நான் இந்த எக்ஸாம்பிள்ல ஸ்டோர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆரியபட்டா கமா மங்கள்யான் கமா சந்திராயன். ஸோ இந்த லிஸ்ட் கிரியேட் பண்ண பிறகு இப்போ இந்த லிஸ்ட்ல ஏதாவது மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணணும். சப்போஸ் ஏதாவது ஒரு நியூ டேட்டா ஐட்டம் ஆட் பண்ணணும் இந்த லிஸ்ட்ல, இல்லைன்னா எக்ஸிஸ்டிங் டேட்டா ஐட்டம் ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சர்டன் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா வி ஹேவ் சம் லிஸ்ட் மெத்தட்ஸ், பில்ட் இன் மெத்தட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட்ஸ் தான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ வி வில் லுக் இன் டு திஸ் மெத்தட்ஸ், பில்ட் இன் மெத்தட் ஒன் பை ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் த அப்பெண்ட் மெத்தட். ஸோ அப்பெண்ட் மெத்தடோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லிஸ்ட்ல லாஸ்டா நீங்க ஏதாவது ஒரு டேட்டா ஐட்டம் ஆட் பண்ணணும் அப்படின்னா we can use this append method. ஸோ இதே லிஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we will print this list, print list1 and then list1 dot append of I'm going to append the string insert. ஸோ insertனு கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம இந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். print list1. ஸோ let us run this. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற லிஸ்ட் கூட இப்போ வந்து insert அப்படிங்கிற ஒரு string வந்துட்டு append ஆயிருக்கு. So this is the use of this append method. So next இருக்கக்கூடிய method வந்து extend method. So how this extend method works? இப்போ நான் இன்னொரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன், list2. list2ல I'm going to add other two strings. என்னன்னா emisat, gsat. இப்போ இந்த list2வை நான் இந்த list1ஓட நான் வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? இந்த list2ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை நான் இந்த list1ஓட ஆட் பண்ணணும் அப்படின்னா I can use this extend method. So list1 dot extend of list2. ஸோ இந்த மாதிரி கொடுத்து நம்ம list1 print பண்ணி பார்க்கலாம். print list1. Now let us run this. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய list1 கூட நீங்க இப்போ emisat and gsat இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டேட்டா ஐட்டம்ஸும் இந்த எண்ட்ல ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் மட்டும் இல்லை, நீங்க வேற எந்த ஐட்ரபிள்ல இருக்கக்கூடிய டேட்டா ஐட்டம்ஸையும் நீங்க வந்துட்டு இந்த எக்ஸ்டெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். So this is the use of this extend method. Next remove method பத்தி பார்க்கலாம். So here existing listல நான் இங்க சந்திராயன் இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம இதை முதல்ல ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ how to remove this? So list1, லிஸ்டோட வேரியபிள் நேம் list1 dot remove of எந்த டேட்டா ஐட்டமை நம்ம ரிமூவ் பண்ணணுமோ அதை நம்ம இங்கே கொடுத்துக்கணும். ஸோ after this print பண்ணி பார்க்கலாம். print of list1. So now let us run this. இப்போ இங்க எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்ல இருந்து இந்த சந்திராயன் ரிமூவ் ஆகி இந்த நியூ லிஸ்ட்ல பாருங்க, அந்த நம்ம ரிமூவ் பண்ண டேட்டா ஐட்டம் இங்கே இல்ல. ஸோ நெக்ஸ்ட் இன்சர்ட் மெத்தட். ஸோ இருக்கக்கூடிய இந்த list1ல நம்ம ஏதாவது ஒரு டேட்டா ஐட்டம் நம்ம பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல நம்ம இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா we can use this insert method. So let us see how to use that. So லிஸ்டோட நேம் list1 dot insert of நான் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஓகேங்களா 1 கமா என்ன இன்சர்ட் பண்ண போறேன்னா சந்திரயான். ஸோ கரெக்டான ஸ்பெல்லிங் எங்க கொடுத்து நான் வந்து இதை இன்சர்ட் பண்றேன். ஸோ நவ் லெட் அஸ் பிரிண்ட் த list1. நவ் லெட் அஸ் ரன் திஸ். ஸோ சந்திரயான் அப்படிங்கிற டேட்டா ஐட்டம் வந்து கரெக்டா இண்டெக்ஸ் 1ல வந்துட்டு உங்களுக்கு இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் 0th index, this is the first index. So this is how the insert method is used. Now let us see about this count method. ஸோ கவுண்ட் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா பர்டிகுலர் டேட்டா ஐட்டம் கொடுத்துருக்கிற லிஸ்ட்ல எவ்வளோ தடவை அக்கர் ஆயிருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்றதா இந்த கவுண்ட் மெத்தடோடைய பர்பஸ். ஸோ list1 dot count of நான் insert அப்படிங்கிற இந்த டேட்டா ஐட்டம் வந்து எவ்வளோ முறை இந்த லிஸ்ட்ல வந்துட்டு அக்கர் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம இங்கே கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ run this. ஸோ the answer is 1. ஸோ இன்சர்ட்ங்கிறது ஒரே ஒரு தடவை தான் இந்த லிஸ்ட்ல அக்கர் ஆயிருக்கு இல்லைங்களா? சப்போஸ் இப்போ நான் இங்க வந்துட்டு இன்னொரு டேட்டா ஐட்டம் நான் இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் 2 செகண்ட் இண்டெக்ஸ்ல நான் அகெயின் இன்சர்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா ஐட்டமை நான் இங்க இன்சர்ட் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஸோ லெட் அஸ் ரன் திஸ். ஸோ அகெயின் இங்க வந்து இன்சர்ட்ங்கிறது இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ 2 times insert is there in this list now.
ஸோ இப்போ நம்ம இந்த list1.count of insert நம்ம இங்கே again ரன் பண்ணலாம். ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 2ன்னு டிஸ்பிளே ஆகுது. பிகாஸ் ட்வைஸ் வந்துட்டு நமக்கு insert அப்படிங்கிற டேட்டா ஐட்டம் வந்து இந்த லிஸ்ட்ல அக்கர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இஸ் காப்பி மெத்தட். ஸோ இந்த காப்பி மெத்தட் யூஸ் பண்ணி இந்த எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டை வந்து நம்ம வேற ஒரு லிஸ்ட்ல காப்பி பண்ணலாம். நியூ லிஸ்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் இங்க யூஸ் பண்ணிக்கலாம். நியூ லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு list1.copy of இப்படி கொடுத்தோம்னா லிஸ்ட் ஒன்ல இருக்கக்கூடிய டேட்டா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு நியூ லிஸ்ட் அப்படின்ற இன்னொரு லிஸ்ட்ல காப்பி ஆயிடும். Now let us print this new underscore list. Now let us run this. ஸோ இங்க பாருங்க நியூ லிஸ்ட்லயும் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய லிஸ்ட் ஒன்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டா ஐட்டம்ஸும் இங்க காப்பி ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் காப்பி மெத்தட். Now let us see about this index method. முதல்ல நம்ம இந்த லிஸ்ட் ஒன்னை பிரிண்ட் பண்ணிக்கலாம். லிஸ்ட் ஒன். ஓகே. ஸோ இந்த லிஸ்ட் ஒன்ல இப்போ சப்போஸ் சந்திரயான்ங்கிறது எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லெட்டஸ் யூஸ் இஸ் இண்டெக்ஸ் மெத்தட். ஸோ லிஸ்ட் ஒன் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் எந்த டேட்டா ஐட்டம்க்கு நம்ம இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணுமோ அந்த டேட்டா ஐட்டம் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் வி கிவ் திஸ், ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட், ஸோ இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ சந்திரயான் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு யூஸ் ஆஃப் த இண்டெக்ஸ் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ரிவர்ஸ் மெத்தட். ஸோ ரிவர்ஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு டு ரிவர்ஸ் த டேட்டா எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ லிஸ்ட். ஸோ முதல்ல நான் நம்மளோட எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். ஸோ நவ் ரிவர்ஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ லிஸ்ட் ஒன் டாட் ரிவர்ஸ் ஆஃப். ஸோ ரிவர்ஸ் பண்ண பிறகு நம்ம அந்த லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட் ஒன். லெட் அஸ் ரன் திஸ். ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய லிஸ்ட்ல இருக்க டேட்டா எலிமெண்ட்ஸ் எல்லாம் இங்க ரிவர்ஸ் ஆகி டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் ரிவர்ஸ் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் திஸ் பாப் மெத்தட். So pop method is used to remove the last element from a list. சரிங்களா? ஸோ லாஸ்ட் டேட்டா எலிமெண்ட் வந்துட்டு பாப் அவுட் பண்றதுக்கோ ரிமூவ் பண்றதுக்கு தான் இந்த பாப் மெத்தட் யூஸ் பண்றோம். ஸோ கரண்ட் லிஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம இப்போ இங்க ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லெட் அஸ் பிரிண்ட் தான் வந்து கரண்ட் லிஸ்ட். ஸோ லிஸ்ட் ஒன் டாட் பாப் ஆஃப் அப்படி நான் கொடுத்தேன்னா இந்த லாஸ்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லைங்களா, ஆரியபட்டாங்கிறது இந்த லிஸ்ட் ஒன்ல இருந்து பாப் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நவ் லெட் அஸ் ரன் திஸ். ரிசல்டன்ட் லிஸ்ட் வந்து இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. நவ் சப்போஸ் ஏதாவது பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா எலிமெண்ட்டை நீங்க ரிமூவ் பண்ணணும்னாலும் நீங்க இங்க பாப் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த பாப் மெத்தட்ல நீங்க இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை நீங்க சொல்லணும். ஸோ பாப் ஆஃப் 2 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த லிஸ்ட் ஒன்ல இருக்கக்கூடிய செகண்ட் இண்டெக்ஸ்ல என்ன டேட்டா எலிமெண்ட் இருக்குன்னு பார்க்கும். ஸோ 0, 1, 2. ஸோ இன்சர்ட் தான் செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம்னா இந்த இன்சர்ட்ங்கிற டேட்டா எலிமெண்ட் வந்து ரிமூவ் ஆயிடும். நோ லெட் அஸ் ரன் திஸ். ஸோ பாருங்க எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த தேர்ட் எலிமெண்ட், அதாவது செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த இன்சர்ட்ங்கிற எலிமெண்ட் வந்துட்டு இங்க ரிமூவ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் பாப் மெத்தட். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது கிளியர் மெத்தட். ஸோ கிளியர் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்றோம்னா in order to remove all the elements from the list and to empty the list. சரிங்களா? ஸோ லிஸ்ட் டாட் கிளியர் நான் கொடுத்த பிறகு அந்த லிஸ்ட்டை நம்ம இங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஸோ லெட் அஸ் ரன் திஸ். பாருங்க, ஸோ இந்த லிஸ்ட் வந்து லிஸ்ட் ஒன்னுங்கிற இந்த லிஸ்ட் வந்து ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சு. நோ டேட்டா எலிமெண்ட்ஸ் இன் திஸ் லிஸ்ட். Till now we have seen nearly 10 built-in list methods. ஓகேங்களா? ஸோ yet to see the sort method. Sort method பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. If you find this video useful, kindly share it with your friends and kindly subscribe this channel. Thank you.